Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மினி சிங்காரா. இந்த மினி சிங்காரான்றது ஆலு சமோசான்னு சொல்லுவாங்க, பஞ்சாபி சமோசான்னு சொல்லுவாங்க, இதை பெங்காலி சிங்கார ரெசிபின்னு சொல்லுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, இது உருளைக்கிழங்கு சமோசா பெருசாக நம்ம சாப்பிட்ருப்போம். அதை மினி சைஸில் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. நார்மலாக சமோசானாலே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சமோசா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கிட்ஸுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சமோசா செய்கிறதுக்கு எப்படி மாவு ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் மைதா மாவு மெஷரிங் கப்பால் 1 கப் எடுத்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுப்போம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயும் உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும் மாவை. நான் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக நான் பிசைஞ்சிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் தடவி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே ட்ரை ஆகாத இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எண்ணெய் தடவுறேன். நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் மூடி வைப்போம். அதுக்குள்ளே நம்ம இந்த சிங்கார சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிங்கார ரெசிபிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். நான் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரக பவுடர் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலாவும் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துப்போம். நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷரால் இது பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஃபோக் ஸ்பூனால் பண்ணலாம். நான் ரொம்ப குழைய ஸ்மாஷ் பண்ணல, ஓரளவுக்கு கட்டி கட்டியாக இருக்கிற அளவுக்கு தான் நான் எடுத்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அது. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போன பிறகு நம்ம மசாலா மீதிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த மிளகாய் தூள், ஜீரக பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவில் இருந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் உப்பு அதிகமாகிட மாதிரி உப்பு கறிக்கும். அதனால நம்ம இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலா. கடைசியாக வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்கார ரெசிபிக்கு மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிருக்கு பாருங்க. இப்போ நம்ம மாவை வந்து சின்ன சின்னதாக வந்து எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவை டஸ்ட் பண்ண பிறகு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் தண்ணியை அப்ளை பண்ணிக்கலாம். செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி உள்ளே விடணும். இந்த ஓரத்தில் நம்ம தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு இதை நம்ம அப்படியே மடக்கி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்காரா எல்லாம் செஞ்சுட்டோம். வாங்க நம்ம ஆயிலில் எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து மீடியம் லெவலில் தான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வந்து சமோசா ஃப்ரை ஆகும். நம்ம மாவு வந்து திக்காக தான் உருட்டியிருக்கோம். அதனால் வந்து நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக எல்லா சைடுமே குக் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ இந்த சில்லான கிளைமேட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி சமோசாலாம் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சிங்கார ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மினி சிங்கார ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது நல்லான்ட்டு. இந்த டெக்ஸ்டரே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.